non-fiction books தான் நிறைய படிச்சிருக்கேன். பாப் ஃபிக்ஷன் மாதிரி அந்த புக்கு. I couldn't put the book down. சயின்ஸ் மேலே ரொம்ப ஆசை, இன்ஜினியரிங் மேலே ஆசை. அந்த இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ண ரொம்ப கஷ்டம். இது பிகஸ்ட் அண்டர்டாக் ஸ்டோரி. இது சோஷியல் மீடியாவில் சும்மா வேற எவ்வளோ ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அதுவே நம்ம டிஸ்டர்ப் ஆகுது. Primary motivation for me to get into business. In business la equally you can bring in innovation. Weekly room la irundha that's not fun. So my focus is on creation. My name is Anant Mani. I'm an entrepreneur. I had a company called Report B. And over 10 years back I started. அதுக்கு முன்னாடி I worked in a startup, then worked in Cognizant too, traveled a lot to the US, then came back இங்கே நம்ம கண்ட்ரியில் ஒர்க் பண்ணோம், இது ஸ்டார்ட் பண்ணோன்னு I started a product company, EdTechல SaaS based product company, Report B. We scaled up to around 1,000 schools across 3 countries. இந்தியாவிலே வந்து nearly about 1,000 schools we scaled. About 3.5 years back it was got acquired by another EdTech company based out of Singapore called Exceed Education. And post that I've been helping startups in Chennai as a mentor, then also playing around, dabbling with a lot of small ideas for my next venture, right? That's what I do. I've done my engineering from NIT in electronics and power. Then post that I did a diploma in advanced computing from CDAC. Then after that I did an MBA from IIM Bangalore. And before I joined Times of India Times of India Tech Division. So we launched the economicstime.com, filmfare.com. Was small fish in a big pond, and the team learner. That is my story and introduction. Yeah. Books are a very integral part of my growth, my personal growth, more than ஒரு classroom textbooks படிச்சதோட நான்-ஃபிக்ஷன் புக்ஸ் தான் நிறைய படிச்சிருக்கேன். ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன், லைக் ஹாரி பாட்டர் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். நான்-ஃபிக்ஷன் புக்ஸ் தான் நான் பேச போகிறேன் இப்போது. எனக்கு 4 புக்ஸ் வந்து நிறைய புக்ஸ் இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் 4 புக்ஸ் ஐ சே தட் ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ண புக்ஸு. ஃபர்ஸ்ட் புக் வந்து லீ அயோகோக்கா. அது இட்ஸ் வெரி பாப்புலர் அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் பாப் ஃபிக்ஷன் மாதிரி அந்த புக்கு. வை அந்த புக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆச்சுன்னா, I couldn't put the book down. ஆரம்பிச்ச உடனே ஒரு within a day or 2 I finished the book. The collegeல I was in the 3rd year. அப்போ it was the biggest comeback story மாதிரி. The person from Fordலேருந்து he gets fired. அங்கேருந்து வெளியே வந்துட்டு he joins another automobile company which is bankruptcy file பண்ணியிருந்தாங்க அந்த automobile company which is Chrysler. And how did he turn around that company? And he came from a very middle class family in America. So professional ladder he grew up Ford just by doing his job கரெக்டாக பண்ணி ப்ரொஃபஷனலாக க்ரோ பண்ணான். எனக்கு எப்படி இம்பேக்ட் ஆச்சுன்னு அந்த புக் வந்து என்னோட மைண்ட் வேவரிங். அந்த இன்ஜினியரிங் வந்து சயின்ஸ் மேலே ரொம்ப ஆசை, இன்ஜினியரிங் மேலே ஆசை. ஸோ அடுத்தது வந்து நான் எம்டெக் இல்லை பிஹெச்டி இல்லை இன்னும் இன்ஜினியரிங்கில் சயின்ஸில் ரிலேட்டடாக நிறைய படிக்கணும்னு ஆசை தான் இருந்தது. பட் ஈக்குவலாக வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. பட் லீ அயோகோக்கா புக் படித்தோடனே அவர் ஸோ அந்த மார்க்கெட்டிங் லெட் இனோவேஷன், அந்த பிஸ்னஸ் எப்படி டேர்ன் பண்ணோன்னே, ஸோ பிஸ்னஸில் இவ்வளோலாம் இருக்கா, இந்த மாதிரி இம்பேக்ட் பண்ண முடியும். மெக்கானிக்கல் இனோவேஷன்ஸ், அந்த வாட் எவர் இனோவேஷன் வந்து அந்த கம்பெனியில் இருக்கோ, இந்த இனோவேஷன் வந்து எப்படி வந்து கன்சியூமர் கிட்ட எடுத்துன்னு வர முடியும்னு அந்த புக்கு ரொம்ப கிளியராக சொல்லும். ப்ளஸ் ஹவு டு யூ ஃபைட் த ஒரு கிளாசிக் அண்டர் டாக் ஸ்டோரி. ஏன்னா ஃபோர்ட் வந்து அப்போ டூ ஹியூமங்கஸ், டூ பிக். எவ்வளோ பெருசுனா ரைட் ஃப்ரம் அயன் ஓர்லேருந்து ஒரு சைடில் அயன் ஓர் போச்சுன்னா அடுத்த சைடில் வெளியே கார் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் இண்டஸ்ட்ரி வந்து ஃபோர்டு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப கஷ்டம். பட் பீங் அண்டர் டாக், கெட்டிங் ஃபயர், எப்படி வந்து he changed the company and made it at one point in time as big as Ford. I don't know the numbers, but it is the biggest underdog story. Recent timeல after seeing that underdog story, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்ஸ் பேக், அதுவும் பேங்க்ரப்சி ஸ்டேஜில் இருந்தது, how, but the original underdog story
in the world na idu Lee Iacocca Chrysler எப்படி he turned around. And for me என்னோட மைண்ட் செட்டில் இன்ஜினியரிங்லேருந்து ஓகே பிஸ்னஸில் ஈக்குவலாக யூ கேன் பிரிங் இன் இனோவேஷன், அது மெக்கானிக்கல் இனோவேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இனோவேஷன், எனி இன்ஜினியரிங் இனோவேஷன் வந்து எப்படி மக்களுக்கு போய் சேர்க்க முடியும், கன்சியூமருக்கு சேர்க்க முடியும். அண்ட் கன்சியூமரை சேர்க்கறது தான் மை பிகஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இட் வாஸ். ரைட், யூ கேன் இனோவேட் எனிதிங், அது வீட்லேயே ரூம்லேயே இருந்தால் தட்ஸ் நாட் ஃபன். பட் ஹவு யூ ரீச் டு த பீப்புள். ஸோ திஸ் புக் changed my mindset from being just engineering to do more in the business. Another, I went on to do an MBA. In the book படிச்ச அப்புறம் CAT எது பெஸ்ட் இந்த காலேஜ்னு பார்த்தேன். இந்தியாவில் அப்போ IIM தான். ஸோ CAT படிக்க ஆரம்பித்தேன். ஸோ திஸ் புக் வாஸ் ஒன் ஆஃப் த primary motivation for me to get into business. இந்த புக் முடித்தோடனே எனக்கு இன்னும் தேடல், நிறைய இந்த மாதிரி புக் படிக்கணும், பிஸ்னஸ் ரிலேட்டட் புக் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. இட்ஸ் லெட் மீ டு த செகண்ட் நான்-ஃபிக்ஷன் புக் நான் படித்தது வந்து மேட் இன் ஜப்பான், அக்கியோ மொரிட்டாஸ் திங். அண்ட் அந்த ஒரு சீன் வந்து அந்த புக்கில் வந்து பயங்கர இம்பேக்ட்ஃபுல் சீன். அண்ட் ஐ கீப் தட் சீன் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். விச் இஸ் ஒரு 3 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அதை சீனில் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சிட்டிங் அண்ட் மேக்கிங் அடுத்தது ஆடியோவில் என்ன பெருசாக நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி டிவைஸ் கண்டுபிடிக்கலாம் ஆடியோவில், அந்த சிட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் இட். பட் ஒரு நான் சினிமேட்டிக்காக சொல்கிறேன், பட் அந்த புக்கில் என் மைண்டில் அப்படி ஒரு பிக்சர். அந்த இஃப் யூ ஸ்பேன் அவுட், அந்த பால்கனி வெளியே, அந்த விண்டோ, அந்த அவங்க இருக்கிற ரூம்லேருந்து விண்டோ வெளியே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த ரூன்ஸ் and the rebels and the dust of World War II after the bomb. Right, Japan was destroyed in the World War II. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் this bunch of youngsters, they're looking at not in terms of dejected anger or sadness இல்லாத, they're looking at innovating something new. அந்த எனர்ஜி எப்படி வருது அவங்க, ஏன்னா இப்போ வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியே பார்க்கும்போது மைண்ட்ஸ் கெட்டிங் ட்ரிகர். இது சோஷியல் மீடியாவில் சும்மா வேற எவ்வளோ ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அதுவே நம்ம டிஸ்டர்ப் ஆகுது. இங்கே ஆக்சுவல் வார் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அவுட் சைட், they didn't let that affect our mind, and they were only focusing on what to create new. And birth one of my favorite brands on the Sony, and how Sony was created. So அந்த bookல மற்ற இதில் சொல்றாங்க how they introduced Walkman and how they conquered America. But இந்த ஒரு scene தான், it is for me in the most toughest situation you can still innovate and look at positivity of life and create something. அந்த கிரியேஷன்ல, அந்த டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு கிரியேட் ஆகுது. தட் மேட் இன் ஜப்பான் இஸ் ஒன் விச் ட்ரிகர்ட் மை தாட், and it still helps me. The world is even more polarized இப்போ. So for whenever I get little disturbed, I keep நம்மள என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். So my focus is on creation. So I should focus on creating something which is valuable for the society, valuable for other human beings. And Made in Japan kind of instilled that அந்த thought என்னோட மைண்டில். ஃப்ரம் மேட் இன் ஜப்பான் இட் கேம் எ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அதுக்கும் இப்போ பெரிய பிராண்ட்ஸ்லாம் பார்த்தா அமெரிக்கன் பிராண்ட்ஸ், ரைட், அந்த எஸ்பெஷலி இந்த காக்கேஷியன் வெள்ளக்காரன் கம்பெனி தான் பெரிய கம்பெனி. அப்போது அதை தவிர வேற எதுவும் கம்பெனி கிடையாது வேர்ல்டில். GE, IBM, ஃபோர்ட், இதெல்லாம் வந்து அமெரிக்கன் யூரோப்பியன் கம்பெனிஸ் தான் பெரிய கம்பெனிஸ். But how a bunch of youngsters from Japan, from a very small little island, you can create a world product. So நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு போர்டுலாம் எழுதி வச்சோம், இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் பண்ணுறோம், பட் anywhere and outside in the world people should use the product. So now when I said our product was used actually by 5-6 countries, Mauritiusல, அப்புறம் மலேசியாவில், தென் மிடில் ஈஸ்டில். And if you create something, you can sell it across the country. Matta culture, matta region, matta country, you can sell it. And Made in Japan say that, hey, no matter how small your country are, in the mari situation, you can create something which you can give to the world. And that kind of helped me. Which is, again, I think it's fundamentally have changed my thinking process, which is innovator's dilemma. Innovator's dilemma was I read it after my MBA days, right? And it's a book I read probably for nearly 6 months. That is, avlo pudichirundha the book, and I stop on it, I should think, then again read it. Then அந்த ஒரு சிட்டிங்ல I would have probably read it 2-3 times. Notes la eduthu padicha book, Innovator's Dilemma.
ஏன் இனோவேட்டிவ் டைலமா அவ்வளோ பிடிக்கும்னா, இப்போ ஐ யூஸ் டு சே தட் ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக சொல்லிட்டு இருப்பேன் இனோவேட்டிவ் டைலமா எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு. But if you recent time it's come to know that there are few books which Steve Jobs also likes, and he had அந்த 3 புக்கு தான் அவர் வீட்டில் வச்சிருந்தா. அது one of the books was Innovator's Dilemma. Clayton Christensen is the author. He's a Harvard professor who wrote this book. What this book, இது இந்த புக்கு நான் சொல்கிறதுனா ஏதோ ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும். ஒரு பிஸ்னஸை நல்லா பண்ணணும், ஆர் டு டூ அ பிஸ்னஸ் வெல், இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு குட் திங்ஸ் இருக்கும். தட் இஸ் கஸ்டமருக்கு ஃபோக்கஸ் ஆன் த ப்ராடக்ட் விச் மேக்ஸ் த பிக்கஸ்ட் மணி. எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நிறைய காசு கொடுக்கும், அந்த ப்ராடக்ட் மேலே மோர் இனோவேஷன், மோர் சப்போர்ட், மோர் டீம் கூட. ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. பட் வாட் இந்த ப்ரொஃபஸர் ஃபவுண்ட் அவுட் தட் எதாவது நீ கரெக்டாக பண்ணுறியோ, if you keep doing it, it will lead to failure, which is counterintuitive. That is, what all good that you have to do for a business or a product can also lead to failure is what the one of the findings. So இது வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலனா, பிசி கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில், அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க் இண்டஸ்ட்ரியில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இவ்வளோ பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்துச்சு, அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க்லேருந்து சின்ன ட்ரைவ், ஃப்ளாஷ் ட்ரைவ்ஸ். இப்போ ஈச் இண்டஸ்ட்ரியில் தே வெண்ட் அண்ட் ஸ்டடிட். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் படிக்கும்போது அந்த ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ரேஷன் ஒன்று இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. அண்ட் இப்போ அவங்க கஸ்டமருக்கு போய் கேட்க போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க் வேணும், எங்களுக்கு we are willing to pay more money, அதிகம் காசு கொடுப்போம், பட் எங்களுக்கு மோர் கெப்பாசிட்டி, மோர் ஸ்பீட் உள்ள ஹார்ட் டிஸ்க் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனிக்கு போயிட்டு அதே மாதிரி மோர் கெப்பாசிட்டி, மோர் ஸ்பீட் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு, அதிகமாக விலை இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படிதான் இட் ப்ராக்ரஸ்ட். பட் த நெக்ஸ்ட் இனோவேஷன் விச் ஓவர்த்ரோ த மெயின் ஹார்ட் டிஸ்க், அந்த பெரிய ஹார்ட் டிஸ்க், இந்த சின்ன ஹார்ட் டிஸ்க் எதுனா, மார்க்கெட்டில் வரும்போது இந்த செகண்ட் செட் ஆஃப் இந்த ஃப்ளாப்பி டிரைவ்ஸ்லாம் சொல்கிறாங்களே, இட் வாஸ் ஸ்லோவர், மோர் காஸ்ட்லியர், தென் வெரி அன்ரியலபிள். ஸோ வென் காம்படிஷன் பார்க்கும்போது இது கிடையாது. எந்த கேட்டகரியில் பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் மட்டமாக தான் இருக்குது, ஸோ கஸ்டமர் வாங்க மாட்டாங்க, நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதிலே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் வாட் ஹேப்பன், ஒரு 2-3 இயர்ஸ் கழிஞ்சு திஸ் ஃப்ளாப்பி டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபண்டாஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆச்சு. த சேம் திங் கேன் பி செட் ஃபார் பிசி. மெயின் ஃப்ரேம் வந்து பயங்கரம் எஃபிஷியன்ட் மிஷின்ஸு. பிசி பார்த்தா அது ரொம்ப கிளங்கி, அன்ரியலபிள், ஷட் டவுன் ஆகிடும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியாது, ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ண முடியாது. பட் எந்த இண்டஸ்ட்ரி பெருசாக க்ரோ ஆச்சுன்னா பிசி இண்டஸ்ட்ரி தான் க்ரோ ஆச்சு. மெயின் ஃப்ரேம் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராடக்ட் விச் ஆர் நாட் குட் இனிஷியல் ஸ்டேஜில், if they have the ability to grow faster, you should bet on those products. And this is applicable to software, any products பார்த்தீங்கன்னா கூட. What is more important is the rate of growth of the product is more important than அந்த டைமில் எந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு பார்க்குறது. ஸோ this I used even in softwareல. என் கம்பெனியில் எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஆசை இல்லை. ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் போதும், பட் நம்ம ரேப்பிடாக இனோவேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வெர்ஷன், the rate of innovation is more important than actual innovation of the product. So in the innovator's dilemma is it's a very counterintuitive. எதுதோ சரின்னு தோணுதோ that might not lead to success. You have to be very observant about what the market trends are. எது ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது, க்ரோ ஆகுது, அடாப்டபிள். அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தா நேச்சர் அப்படி தான். எந்த ஸ்பீஷீஸ் வந்து இப்போ ஹியூமன் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா, வி ஆர் த மோஸ்ட் வீக்கஸ்ட் ஸ்பீஷீஸ். ஒரு சிங்கத்தோட நம்ம தனியாக காட்டிலேருந்து சண்டை போட முடியாது. பட் எந்த ஸ்பீஷீஸ் இஸ் மோர் அடாப்டபிள் இஸ் அ ஸ்பீஷீஸ் தட் கேன் சர்வைவ். ஸோ இன்னோவேட்டிவ் டைலமா கைண்ட் ஆஃப் சேஸ் தட் எது அடாப்ட் பண்ண முடியுமோ, எது ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியுமோ, எது சேஞ்சஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியுமோ, அந்த டெக்னாலஜி அந்த பிஸ்னஸஸ் தான் சர்வை ஆகும். தி இன்னோவேட்டிவ் டைலமா இஸ் அ கிளாசிக் திங். இது வந்து ஆக்சுவல் டேட்டா அண்ட் வித் த மேனேஜ்மெண்ட்டோட கேஸ் ஸ்டடீஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ரொம்ப பிடிச்ச புக் அது. ஐ கீப் டேக்கிங் ரெஃபரன்ஸ் அந்த புக் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ.
It's a very small book. Atul Gawande is Indian, but Indian origin, American doctor. Why this book? Again, in the book, I kind of at least once in 2 years I want to read this book. Every time I would recommend this book more than even the other 3 more books. It gives a very simple tool for you to lead a better life, right? And the checklist manifesto என்ன சொல்றதுன்னா, very simple tools can make dramatic impact in your life. So example, he starts with John Hopkins Hospital. அங்கே வந்து people when operation admit ஆகும்போது வாட் இஸ் த டெத் ரேட்ன்றது மானிட்டர் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ். அந்த டேட்ஸ்லாம் கொஞ்சம் மாறும், எனக்கு மைண்டில் அது இல்லை. பார்த்தா பீப்புள் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆர் டைங் அந்த ஆப்ரேஷனில். ஸோ பீப்புள் வெண்ட் அண்ட் சைட் வை பீப்புள் ஆர் டைங் இந்த ஆப்ரேஷன். ஏன்னா அந்த டாக்டர் ஸ்கில் இல்லையா, ராங் டயக்னோஸ் பண்ணாங்களா, இல்லை வேற எதனா இன்சிடென்ட் எதனா இருக்கா, வை மற்ற இண்டஸ்ட்ரிலாம் இப்போ ஏர்பிளைன் இண்டஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொஞ்சம் மோர் ரிலையபிள் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இப்போ எத்தனை பில்டிங் உடஞ்சி வந்துருக்கு, இனிஷியல் உடஞ்சி வந்திருக்கு, இப்போல்லாம் விடுறதில்ல. ஸோ வி ஹவ் ப்ராக்ரஸ் வெல் இந்த இன்ஜினியரிங்கில், ஏர்பிளைனும் சரி, சிவில் இன்ஜினியரிங் சரி, எலக்ட்ரிக்கல். பட் மெடிக்கல் ஃபீல்டில் ஸ்டில் அந்த ஸ்கேலில் நம்ம க்ரோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பஞ்ச் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் வந்து ஜான் ஹாப்கின்ஸில் போய் தி ஸ்டடி அது படித்தாங்க. படிக்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, ஹைஜீன் ஃபேக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் ஹைஜீன் ஃபேக்டர். ஸோ நிறைய இதெல்லாம் சொன்னாங்க, இது பண்ண அது பண்ணணுன்னு நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் ஆல்வேஸ் இட் வாஸ் ஃபெயிலிங். ஸோ காசும் தெரியும், எதுக்காக டெத் வருதுன்னு தெரியும், அது இம்ப்ரூவ் பண்ணுற நோக்கமும் இருக்குது, பட் எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ ஆஃப் ஆல் த ஐடியாஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஐடியாஸ், மெனி ஐடியாஸ் வந்து நிறைய டாலர்ஸு, நிறைய டைம், எஃபர்ட், ட்ரைனிங்லாம் பண்ணாங்க. இந்த ஐடியா விச் ஒர்க் வண்டர்ஃபுல்லி did not require any investment. ஒரு சின்ன பேப்பர், ஒரு பென்சில், that's all is needed. What that said is, இந்த any ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 செக்லிஸ்ட் ஆர் 6 செக்லிஸ்ட் அது வந்து ஒரு ஜூனியர் பர்சன் ஷுட் மேக் ஷுவர், ஆர் ஜூனியர் சீனியர் பீப்புள் ஷுட் மேக் ஷுவர் தட் எவ்ரி ஸ்டெப் யூ ஹாவ் டு டூ திஸ். வாயில் எஸ் ஐ ஹவ் டன் சொல்லிட்டு வேர்பலாக சொல்லணுமா, இப்போ கூட ஃபாலோ பண்ணுறாங்க. திஸ் சிம்பிள் செக்லிஸ்ட் they thought it will reduce by 10%, 20%. John Hopkinsல பிஃபோர் ஆப்ரேஷன் சிம்பிள் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும், க்ளவுஸ் போட்டிருக்கணும், இது பண்ணியிருக்கணும், அந்த பைப்லைன் வந்து ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு ஒரு சின்ன சின்ன செக்லிஸ்ட் வச்சுருந்தாங்க. அண்ட் they'll மேக் இட் அண்ட் புட் a tick and put a sign and submit it. After implementing it, it didn't reduce by 10%, 50%, 20%. அதான் expect. It reduced to 0. That is 0 cause of death in operation, and all was simple. So when Atul Gawande went and studied about this particular thing, he was stunned. Then he said the checklist on the medical field illa matha field useful ana. Aircraft la vandu and air traffic monitor pandranga, they have a simple checklist. And this is probably the most impactful thing in my life, because in the chinna irukku, I have every day morning, and the first thing I do, or meditation mari, what I plan to do for the day. So I make a checklist for every day. I don't try to make it ஒரு 1000 item போடுமானோ ஒரு 10 item போடுவேன், or 6-7 items. These are the things I plan to work on. Finish it, plan to work on for the day, and it is there. And என்னோட கம்பெனியில் this is the first training I give them, and every day they send a checklist of things they are working on. ஆஸ் ஒரு சின்ன குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பில் க்ரியேட் பண்ணலாம், இல்லை வேறு எதனா குரூப்பில். எவ்ரிடே திஸ் இஸ் த டாஸ்க் ஐம் ஒர்க்கிங் ஆன், திஸ் ஆர் 3 things ஐ ஒர்க் ஆன், 2 things. ஸோ ஐ கீப் திஸ். என்னோட லிஸ்ட் வந்து பர்சனல் பண்ணும்போது அதில் அஃபிஷியல் ஒர்க்கும் இருக்கும், பர்சனல் ஒர்க்கும் இருக்கும். லைக் இன்னைக்கு ஐ எம் டூயிங் இன்டர்வியூ அண்ட் ஸ்டஃப், ஐ சே தட் இன்னைக்கு அந்த இன்டர்வியூ பண்ணணும், ஐ ஷுட் ப்ரிப்பேர். ஸோ ஐ யூஸ் திஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஐ ஹவ் மேட் இட் கம்பல்சரி ஃபார் பீப்புள் ஒர்க்கிங் வித் மீ. என்னோட சான்ற எம்ப்ளாயீஸும் சரி, டேலண்ட்டும் சரி, ஒர்க் பண்ணும்போது எவ்ரிடே செக்லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் ஐடியா தான், ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது நீங்கள் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து ஒர்க் செக்லிஸ்ட். பட் இந்த அஃபிஷியல் செக்லிஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பண்ணும்போது ஒரு ஃபேமஸ் வீடியோ இருக்குது. ஜப்பானில் வந்து அங்கே வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 0 அகெயின். ஸோ ஒரு காமெடியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா
the station conductor or whoever that train in charge person, not the driver, comes out. I see, while he'll say signal is clear, I see, and கையில் இப்படிலாம் பண்ணுவாங்க. அது என்ன, சைக்காலஜிக்கலி they'll have to mark on the checklist or 5 things and see whether everything is right. And அது வந்து கேஷுவலாக இப்படி பார்த்தா கரெக்ட்னு தலையாட்டுறது இல்லை. they actually physically do this. அது ஒரு சின்ன வீடியோ, ஒரு 2 minutes வீடியோ தான் ஜப்பானில். that has led to, or அதான் ஒரு main reason for reducing the accidents to 0 level in Japan. And it's a simple checklist, not expensive, a thin piece of paper, and can change your life. With this, I covered 4 books. Thank you so much.